வணக்கம், வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நவம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து தீபாவளி ஞாபகத்துக்கு வரும். அதே போல் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்மஸ் ஞாபகத்துக்கு வரும். அதே போல் கிறிஸ்மஸ்னு வந்தாலே நம்மளுக்கு ஸ்டார் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதையும் ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு சார்ட்டை வச்சு, வெறும் இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடில் 5 ரூபா தான் விற்கிறானுங்க. ஸோ அதை வச்சு எப்படி சிம்பிளான ஒரு ஸ்டார் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா மூவி லொக்கேஷன், மூவி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக சார்ட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சார்ட்டோட ப்ரைஸும் 5 ரூபா தான், ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே சார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சார்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக மடிச்சுங்க. நான் மடிச்சிருக்க மாதிரி இந்த பாதியாக மடித்ததை வந்து நம்ம ரெண்டாக கிழிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து 2 சார்ட் இருக்கும். ஸோ இந்த பாதியை வந்து இன்னொரு பாதியாக நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அண்ட் மடித்த பாதியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மார்க் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எப்படி அந்த பாதியாக கிழிச்சோமோ அதே போல் இதையும் பாதியாக கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2 பீஸ் வந்துடும். அண்ட் இதே போல் பார்த்தோம்னா இன்னொரு பீஸ் நம்ம வந்து பாதியாக கிழிச்சு வச்சுருப்போம். ஸோ அதையும் எடுத்து இதே போல் மடக்கி ஓப்பன் பண்ணி இதே போல் கிழிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 பீஸ் வந்துடும். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா மொத்தம் 4 பீஸ் நம்ம கையில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா 4 பீஸ் நம்மளுக்கு பத்தாது இந்த ஸ்டார் செய்ய. அதுக்காக பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு சார்ட்டு நான் வாங்கியிருக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு நார்மலாக நான் எப்படி வச்சு இந்த கோடெல்லாம் கிழிக்கிறேன்ல, ஸோ அது மாதிரி கிழிச்சிட்டு கரெக்டான அளவு வச்சுட்டு நீங்களும் இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து 5 சார்ட்டு பீஸ் இருக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் அடிக்கிற மாதிரி ஸோ இந்த எட்ஜை தூக்கி கார்னரில் வச்சுட்டு கீழே பாட்டமில் இருக்கிறத மட்டும் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ஸ்கேல் வச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட சார்ட் பீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது போலயே பேலன்ஸ் இருக்க 4க்கும் இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பீஸ்க்கும் மட்டும் காட்டுறேன், நீங்கள் எப்படின்ட்டு அந்த 5 பீஸ்க்கும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ராக்கெட்டு இது மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம ராக்கெட் ஷேப்பில் இப்போ வந்து மடிக்க போகிறோம். ஸோ இந்த எஜையும் இந்த நம்ம நடுவில் இருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சு ஒரு மடிப்பை மடிச்சுக்குங்க. ஸோ இந்த சைட்லேருந்து ரெண்டாவதாக நீங்கள் மடிக்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு மடித்ததுக்கும் அந்த பேப்பருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மடிச்சுக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் மடிச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் மடிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ரெண்டாவதாக மடிச்சிருப்போம்ல, ஸோ அதை அப்படியே எடுத்து விட்டுக்குங்க மேலாப்பில். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சிருக்க மடிப்பு இருக்கும். ஸோ அது மேலே அப்படியே நான் எங்கே க்ளூ அப்ளை பண்ணுறனோ அதே போல் நீங்களும் அப்ளை பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக மடிச்சிருக்கதான் அப்படியே மேலே வச்சு மடிச்சிடுங்க, ஒட்டிக்குங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டிங்கனாவே ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ இது போல் தான் பேலன்ஸ் இருக்க 4க்கும் நீங்கள் இது போல் தான் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சின்னதாக ஒரு மார்க்கிங் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில்லேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் நான் வச்சுக்கிறேன், மேலே ஒரு மார்க்கும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மார்க்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸோ கீழே உள்ள பாட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மார்க்லேருந்து ரைட் சைடும் அதே போல் ஒரு கோடு போட்டுக்குங்க. கீழே உள்ள பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பர்த்டே தொப்பியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்க 4க்கும் நீங்கள் இதே மாதிரி டைமென்ஷன் போட்டு 4 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஸோ இந்த சைடும் அந்த கார்னரை குறிச்சிட்டு ஸோ ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி பாட்டம்லேருந்து 1 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. ஸோ 1 சென்டிமீட்டர்லேருந்து பார்த்தோன்னா அதே போல் இந்த சைடு அந்த கார்னர் இருக்கும்ல, ஸோ இந்த சைடில் கார்னரில் குறிக்க தேவையில்லை, ஒரு பேரலாக இந்த சைடும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கடைசியாக சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் குறிக்கிற மாதிரி வி ஷேப்பில் வந்து குறிச்சிக்குங்க. ஓகே, நம்ம வி ஷேப்பில் மார்க் பண்ணது வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கார்னரும் இந்த சைடு கார்னரும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கோடுக்கும் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த கார்னர்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடுக்கு பேரலாக வந்து ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா அது மொக்கையாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த வி ஷேப் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோடு போட்டு ஒன்று மார்க் பண்ணி வச்சுப்போம், இந்த சைடும் பேரலாக. ஸோ அந்த இதை வந்து ஃப்ளிப் பண்ணி அப்படியே மடிச்சுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நைஃப் இருந்தாலும் அதை வச்சு வெட்டிக்குங்க, இல்லை கத்திரிக்கோல் இருந்தாலும் அதை வச்சு வெட்டிக்குங்க. ஸோ
ஸோ இது அப்படியே பேக் சைடில் வந்து திருப்பிக்குங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி மடித்து அந்த பார்ட்டை மட்டும் கிழிச்சோம்ல, ஸோ அதே போல் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மடித்தா மட்டும் போதும், கிழிக்க தேவையில்லை. பேலன்ஸ் இருக்க 4 இதுக்கும் நீங்கள் இதே போல் தான் பண்ணி ஆகணும். நடுவில் வி ஷேப்பில் குறிச்சிட்டு சைடில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, ஸோ சேம் ப்ராசஸ் தான் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம மடித்த இடத்துல லைட்டாக சின்னதாக இந்த சைடு ஓரமாக வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாதி வேலை நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டாருக்கு வந்து டிசைன் போட போகிறோம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச டிசைன் இருக்கும்ல, ஸோ அது போல் தான் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து பஞ்சிங் மிஷின் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ சைடில் ஃபுல்லாக வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் போடுற டிசைன் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களால் 5 பீஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் கட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் கட் பண்ணி டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாக கூட வந்து ஒன்றா கூட வேறு டிசைனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நம்ம டிசைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இந்த பீஸை ஒன்றோட ஒன்றா ஒட்ட போகிறோம். இது ஃபுல்லாக மட்டும் நீங்கள் ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்டார் ரெடின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த நீங்கள் ஒட்டுற இடம்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஒட்டணும். ஸோ நான் எப்படின்னு கூட சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு பக்கத்தை மட்டும் மடிச்சுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம கிழிச்சு விட்ருப்போம். ஸோ அந்த கிழிச்ச பக்கத்தில் நீங்கள் இன்னொரு பக்கம் மடிச்சிருப்பீங்கல்ல, ஸோ நான் எப்படி வைக்கிறனோ அதே போல் நீங்களும் ஸோ க்ளூ எந்த இடத்துல அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் கிழிச்ச இடம் இருக்கும், இன்னொரு இடம் மட்டும் அந்த நம்ம பெண்ட் பண்ணியிருக்க இடம் இருக்கும். ஸோ அந்த நம்ம கிழிச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இதை மட்டும் சொருகி விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இது போல் தான் பேலன்ஸ் இருக்குது. 5க்கும் நீங்கள் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா காய விட்டுருங்க. அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் மட்டும் நம்ம மடக்கின பீஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்து முடித்த பிறகு ஃபுல்லாலாம் ஓட்ட போட்டுறாதீங்க. இந்த இடத்துல நம்ம த்ரெட்டு கட்ட போகிறோம். ஸோ த்ரெட்டும் நான் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரே ஒரு அந்த சார்ட் பீஸ் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஹோல் போட்டுக்குங்க. அதே போல் பேக் சைடும் திருப்பி அதே போல் ஒரு ஹோல் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் சேமாக 2 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் விட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டிங்கன்னா இந்த சைடு வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதே போல் பின்னாடி திருப்பி இந்த சைடு ஒரு நாட் போட்டுட்டு அதே போல் இது வெளில வராமல் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரே ஒரு சின்ன குறை இருக்குல்ல, என்னன்னா லைட் செட் பண்ணோம். ஸ்டாருக்கு லைட் இல்லைன்னா எப்படி, சின்னதாக ஒரு ஹோல்டரு அதில் ஒரு லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த கரண்ட் விஷயத்தை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் அவங்க கையில் கொடுத்துருங்க. ஸோ கரண்ட்டு, ஸோ விளாடாதீங்க. ஸ்டார் நடா சப்பையாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் கையை விட்டு உள்ளே வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இது போல் வந்து அந்த பெண்டெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு ஸ்டார் வந்து உங்களுக்கு உருவாயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம லைட் செட்டப்பை எப்பயும் போல் உள்ளே எதையுமே மாட்ட தேவையில்லை, உள்ளே மட்டும் வச்சுருங்க. ஸ்டாரில் ஜஸ்ட்டு நம்ம இந்த சைடும் ஒரு த்ரெட்டு கட்டியிருப்போம். ஸோ அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நம்ம நடுவில் வந்து அந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒயர் வந்து மேலாப்பில் தான் இருக்கும். அந்த ஒயரோட சேர்த்து அந்த த்ரெட்டை வந்து இறுக்கமாக கட்டிக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டார் வந்து பக்காவாக முடிஞ்சிடும் தான் சொல்லணும். ஸோ ரொம்பவுமே சிம்பிளான ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் நம்ம இந்த ஸ்டார் செஞ்சிட்டோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளோட ஸ்டாரு பக்காவாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ஒரு வேலை பண்ணீங்க அப்படின்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணியிருக்கதா நானும் பார்த்துக்கிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வீட்டில் கட்டி தொங்க விட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.